பங்கு சாமியார் திருவிழா சமயத்தில் எங்கேயோ வெளியில் போயிட்டார் மந்திரிக்கு. சின்ன சாமியார்கிட்ட ஒரு ஆட்டை கொண்டு வந்து, சாமி மந்திரிச்சு விடு சாமி, ஆடு சாமிக்கு வெட்ட போகிறோம். சின்ன சாமியார் நல்லா ஸ்டோலெல்லாம் போட்டுட்டு போய் சவம் பண்ணி தீர்த்தம் தெளிச்சுட்டு கொண்டு போங்க. இல்லை சாமி இல்லை. என்னங்க இல்லை? ஆடு உத்தரவு தரணும் சாமி, வெட்டிக்கோன்னு. நீ நல்லா ஜெபம் பண்ணல சாமி, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணு. சின்ன சாமியாருக்கு என்னடா அது இப்படி பண்ணிவிட்டாங்களேன்ட்டு, இன்னும் ஆண்டவரே வல்லமையா இறங்கி வார் அப்படி தெளிச்சாரு. திருப்பி ஆடு உத்தரவு தரல. அங்கேருந்து ஒரு ஆள் சொன்னீங்க, சின்ன சாமியார் ஒன்றும் தெரியல, பெரிய சாமி பக்காவா ஒரு தடவை ஜெபம் பண்ணாருன்னா உடனே உத்தரவு தரும். சின்ன சாமியாருக்கு வெக்கமா போச்சு. சரி பெரிய சாமியார் வந்து நீ மந்திரிச்சுக்கங்க அப்படின்ட்டு பெரிய ஃபாதர் வந்து, நீ ஃபாதர் இது மாதிரி ஆடு உத்தரவு தரலன்னு நிற்கிறாங்க ஃபாதர். அப்படியா? உத்தரவு தரலையா இருந்தால் நான் தந்துடுவேன் சொல்லப்பட்டுட்டு ஒரே இதில் உத்தரவு தந்துருச்சு ஆடு. உடனே பத்தியா, பெரிய சாமின்னா பெரிய சாமி தான், சின்ன சாமிக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு தான் சொல்லிட்டு சின்ன சாமி ஏதோ போய், ஃபாதர் என்ன ஃபாதர்? அட லூசு பையில, கண்ணை பார்த்து தண்ணி தெளிக்கணும்டா, அப்போ தாண்டா சிலிப்போம், அத்தாண்டா அவன் உத்தரவுங்கிறான்.